ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேவே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டேஸ் எல்லாம் தான் எடுத்து இந்த வீடியோவில் நான் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு மெட்டீரியல் எடுத்து அதை வந்து தச்சு போட்டுக்க பிடிக்குங்க. மற்றவங்களுக்கு தைக்க மாட்டேன், நான் எனக்கு தப்பாக தைச்சாலும் அதை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம்ல, அதுக்காக தான் நான் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மங்காராம் இல்லாட்டி போத்தீஸில் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து துணி தைச்சிப்பாங்க. இந்த வாட்டி வந்துட்டு அவ்வளோ தூரம் போக முடியாதனால வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு மீட்டர் 90 இது ஒரு 3.5 மீட்டர் வந்துட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. தைக்கலாம்னு சொல்லி தைக்காமல் அப்படியே வச்சுருந்தேன்னா அது வந்துட்டு இன்றைக்கி எப்படியாவது, அதாவது சண்டே இருந்துச்சு, அன்றைக்கி வந்துட்டு எப்படியாவது தைச்சி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணி வரலாம் உட்காந்து தைச்சி முடிச்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு நிறைய வாட்டி வந்துட்டு பிரித்து கலட்டி மறுபடியும் தைச்சி மறுபடியும் கலட்டி இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்ததுனால நைட் ஆகிடுச்சிங்க தைச்சி முடிக்கிறதுக்கு. நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தான் காய்கறிங்க சுத்தமாக இறங்காத, கீரை சொல்லவே வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரையை நல்லா கழுவிட்டு அதே ஈரத்தோடையே வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு கோதுமை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி சுட்டி எடுத்துக்கிட்டேன். இதே நான் அந்த பசலைக்கீரையை குழம்பு வச்சு கொடுத்தேன்னா மதியானம் சாப்பிடாம அந்த சாப்பாடும் காஞ்சி போய் இவனுங்களும் காஞ்சி கருவாடாகி வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. இவனுங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 சப்பாத்தி. ஸோ அதனால் ஈஸியாக தேய்ச்சிடலாம். அதை விட ஈஸியாக இதுக்கான கிரேவியும் செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை பேஸ்ட் இருந்தாலும் நம்ம கிரேவி கூட சேர்த்துக்கலாம். கிட்ட முந்திரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் அப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருப்போம்ல காளான், அதையும் சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறக்காமல் கஸ்தூரி மேத்தியும், அது வந்துட்டு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கொத்தமல்லி இலைகளை நிறைய தூவி விட்டுருங்களேன். இது வந்துட்டு சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கூட இந்த மஷ்ரூம் கிரேவியும் வச்சு கொடுத்துட்டேன். ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீரை மிச்சம் இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் குழம்பு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி துணி தைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தானா, ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. வெறும் 2-3 மெட்டீரியல் தாங்க எடுத்தேன், அது தைக்கிறதுக்கே இந்த நிலமை. நமக்கு மாத்திரை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. சரி, சிம்பிளாக இந்த வாட்டி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். போன வருஷம் பெரியவனுக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஸ்கூலில் வேஷ்டி கட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ரொம்ப பெருசாக வாங்கி கொடுத்துட்டோம். அதை வந்துட்டு இந்த வாட்டி சின்னவனுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தோட்டி மாதிரி கட்டி விட்டுட்டேன். எனக்கு கெட்ட தெரியாதுங்க, நான் யூடியூப்பில் பார்த்து தான் கட்டி விட்டேன் அவனுக்கு. அது மாதிரி இஸ்கான் டெம்பிளுக்கு ஒரு வாட்டி போயிருந்தோங்க. அங்கே வந்துட்டு ஒரே ஒரு கடை தான் இருக்கும் பக்கத்தில். சும்மா போய் சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஊதுபத்தி வாங்கியிருந்தேன், நல்லா வாசனையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அச்சு பார்த்தீங்கன்னா, நாம போடுற அச்சும் வந்துட்டு ஒரு செட்டு மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாமக்கட்டி, சந்தனக்கட்டி இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அது வந்துட்டு இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, அழகாக வந்துச்சு. நாமும் வாசலில் கோலமும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போட்டுக்கிட்டேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் தண்ணி கரைச்சி தான் கையில் வச்சு போட்டுட்டு இருந்தேன். கிருஷ்ணர் பாதம் அது வந்துட்டு உடம்பு வேற சரியில்லையா, ஏதோ ஒரு மாதிரி இருந்தனால எனக்கு ஒழுங்காகவும் வரல. முக்கியமாக அதுதான் உண்மை, எனக்கு ஒழுங்காக வரலையே. அதனால் கோலாச்சி என்கிட்ட இருந்துச்சு, அதை வச்சுட்டு நான் அரிசி மாவில் அப்படியே வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த இடத்த ஈரப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோலாச்சி வச்சு போட்டோன்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். ஈரத்தன்மை இல்லைன்னா அது வந்துட்டு லைட்டாக காற்று பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது பசங்க மிதிச்சிட்டாலோ அது அழிஞ்சிரும். அதனால் தரையை ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோலாச்சி அந்த மாவு போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும் தரையோட. சூப்பராக இருக்கும் கிருஷ்ணர் பாதம். சாமிக்கு இன்றைக்கி வந்துட்டு நெய்வேத்தியம் வைக்கணும்ல, நான் வந்துட்டு கேசரி தான் பண்ணேன். அதுலேயும் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேங்க. என்னன்னு கேட்குறீங்களா? முதல்ல நெய்யை ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை தானே நான் வறுக்கணும். நான் டைரெக்டாக வந்துட்டு ரவையை போட்டு வறுத்துட்டேன். முதல்ல நெய்யை ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறுப்போம். நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரவையை வறுத்துட்டலாம், அதனால் மறுபடியும் நெய்யை ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. இருந்தாலும் நான் ப்ரொசீஜரை மாற்றி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். மற்றபடி நெய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு கேசரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். பலகாரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நான் வந்துட்டு கேசரி மட்டும்தான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, உடம்புக்கு முடிஞ்ச மாதிரி நான் பூஜை பண்ணி முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி.
எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி கேசரி நம்ம செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு பார்த்தா உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கும் அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு நான் செஞ்ச கேசரி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அன்றைக்கி நாள் ரொம்பவுமே சூப்பராக போயிருந்துச்சு. பெரிய வெளியோ பார்த்தீங்கன்னா அவன் கிளாஸில் யாரோ பன்னீர் டிக்கா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா. எனக்கு அது செய்ய தெரியாதுப்பா, நான் வேணா யூடியூப்பில் பார்த்து செஞ்சு தரேன், அதுவும் வீக்கெண்டில் தான் செய்ய முடியும், இப்போ டைம் இல்லை, ஸ்கூல் டேஸில் காலையில் இதெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வீக்கெண்டும் வந்துச்சு. சரிப்பா நான் யூடியூப்பை பார்த்து உனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாக்கல, வேணாம் அவங்ககிட்டே நான் ரெசிபி கேட்டுட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அவன் சொன்ன ப்ரொசீஜரில் தான் இப்போ நான் வந்துட்டு பன்னீர் டிக்கா பண்ணிகிட்ருக்கேன். நான் யூடியூப்பில் பார்த்தவரில் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மட்டும் தான் போட்டு பண்ணியிருந்தாங்க. இவன் எக்ஸ்ட்ரா என்ன சொன்னான்னா சோயா சாஸு, சில்லி சாஸு, கெச்சப்பு, ஆரிகானோ இதெல்லாம் போட்டு பண்ணுங்க, இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்கிட்ட ஏர் ஃப்ரையர் தாங்க இருக்குது, அதில் தான் நான் போட்டு எடுக்க போகிறேன். ஓவன் இருந்துச்சுன்னா நிறைய வந்துட்டு ஒரே இதில் போட்டு எடுத்துடலாம். என்கிட்ட வந்துட்டு சின்னது தானே ஏர் ஃப்ரையரு, அதில் வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நம்ம தோசைக்கல்ல கூட போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சீஸை வேறு துருவி எடுத்துகிட்டு வந்தா, இதை வந்துட்டு சப்பாத்தியில் போடுங்க, அந்த ஏர் ஃப்ரையரில் போடுங்கன்னு சொல்லிட்டு என்னை ஒரு வழி ஆக்கிட்டேன். நான் வேறு சீஸை துருவி சப்பாத்தி மேலே போட்டு திருப்பி போடும்போது தோசைக்கல்ல ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி சுட்டு எடுப்போம்ல அதே சூடாக தானே இருக்கும், அதுக்கு மேலே நான் சீஸை துருவி போட்டுக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் சப்பாத்தி சுடும் போது எடுப்போம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இது சீஸ் மேலே போடுவோம். அப்படியே அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் டிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு சீஸும் கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கிட்டேன். ஏர் ஃப்ரையரில் 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தியில் சாஸை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால டிக்கா அதையும் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, உண்மையிலே டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்ம வேறு வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தனால இப்போ அதையே கட் பண்ணி ஒரு 1/2 பீஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பசங்க ஏற்கனவே நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இது என்ன செய்ய சொன்னாங்க. அவங்களும் அன்றைக்கி வந்துட்டு ஒரு பிடி பிடிச்சாங்க 2 பேருமே. சின்னவன் பார்த்தீங்கன்னா காலைல டிஃபனுக்கு தோசையை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு வேலை இறங்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை ஊற்றுற வேலை மிச்சம், ஏன்னா அவனுக்கு இந்த சப்பாத்தி ரொம்பவுமே பிடிச்சிருந்தனால அவனும் சாப்பிட்டுக்கிட்டான். எப்படி என் பையனுக்கு நாம போடுறது கஷ்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த அம்மாவுக்கும். இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே. யாழ்னிக்கும் அவங்க அம்மா தலையில் ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று போட்டுட்டு தான் இருக்கிறா. அவங்க அம்மா ஒன்று போட இவ ஒன்று கழட்டிக்கிட்டே இருக்கிறா. யாழ்னியோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் கேக்குக்கும் கலர் கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க வந்துட்டு அந்த அளவுக்குலாம் எங்களால் கலர் கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. யாழினி பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருந்தோம். பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்க. எப்பவும் போல் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பெருக்க, துடைக்க, சமைக்கன்னு சொல்லிட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு ஒரு 75 kg கிட்டே இருந்தேன். டெலிவரி எப்போ பார்த்தீங்கன்னா 80 kg கிட்டே இருந்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு 75 ஆச்சு, அப்புறம் 76 அந்த மாதிரி மாறி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 65 kgயில் இருக்கேன். நான் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு தாங்க என்னோடய வெயிட்டை குறைச்சிட்ருக்கேன். காய்கள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதிகப்படியாக எடுக்கணும், வேக வச்சு தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வேக போட்டிருக்கேன், கூட வெண்டைக்காவும் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு 2-3 காய்கள் அந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் வேக போட்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு துவையல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். கொள்ளு வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும், எண்ணெய் ஊற்றாமல். அது கொஞ்சம் கலர் மாறி வரும், அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, தேங்காய், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த கொள்ளு கூட இப்போ நம்ம இதை வறுத்து வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு தாளித்து விட்டுறலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நான் சும்மா கிச்சனுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் ஒரு டீஸ்பூன் சும்மாவே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளு துவையல். நான் ஜிம்முக்கு போயிட்டு மிஷின் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேங்க, நார்மல் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 4-5 மாதத்தில் ஒரு 10 kg கிட்ட குறைஞ்சிடுச்சு. கொழுக்கட்டை செய்யும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டேன், அதில் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு இன்னும் நல்லா ஒரு 2 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவை சளிச்சு சேர்த்துக்கிட்டேன். அப்படியே கூட சேர்த்துருக்கலாம், ஆனால் வந்துட்டு அப்படி சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சளிச்சு சேர்த்துட்டோன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகி வந்துடும். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 2 கப் தண்ணியை கொதிக்க விட்டுருந்தேன்.
கால் கப்பை விட தண்ணி கம்மியாக எடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 1/4 கப் வெல்லத்தை போட்டு நல்லா அது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட 2-3 ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அவல், தேங்காய், வெல்லத்தை போட்டு நல்லா கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு அதை வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அவளை வந்துட்டு ஊற வச்சும் போடலாம். நான் ஆனால் ஊற வைக்கலைங்க. அப்போ தான் நம்ம பூரணத்துக்குள்ளே வைக்கும்போது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சாக்லேட் மாதிரியே இருந்துச்சு, பர்ஃபி மிட்டாய் மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. கொழுக்கட்டை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பூரணெல்லாம் வெளியில் வந்துருமா. சரி நம்ம இந்த வாட்டி எல்லாமே சரிசமமாக செய்யணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. தேய்ச்சி வச்சுருந்தா மாவு எடுத்துகிட்டு இந்த அச்சுக்குள்ளே வச்சு நான் வந்துட்டு பூரணத்தையும் வச்சு ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 தாங்க அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சு. மாவு எல்லா இடத்துலையும் சரிசமமாக இருந்துச்சு. ஆனால் என்னதோ ரொம்ப டைம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி உள்ள மாவு உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் பூரணத்தையும் வச்சு நார்மலாக எப்பவும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த பூரணம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு, பர்ஃபி மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. நம்ம செஞ்ச கொழுக்கட்டை இன்னும் மெழுகு ஏற்றணும்ல, அதனால் அது மேலே ஒவ்வொரு குங்குமப்பூவும் வச்சுக்கிட்டேன். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தேங்க. அது நல்லா சூடாகி ஆவி பறக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கொழுக்கட்டையை, அதை வந்துட்டு அது மேலே வச்சு வேக விட்டுட்டேன். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சூடு தண்ணியில் தான் வேக வச்சுருக்கோம்ல, அதனால் 10 மினிட்ஸ் மட்டும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வாட்டி சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்ச கேசரியும் சூப்பராக இருந்துச்சு, கொழுக்கட்டை செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.